வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை சிறையில் அடைப்பு, வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை உறுதி என்று அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி, பெரும் புள்ளி? இந்த காரணத்தால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அப்படி என்ன செய்து விட்டார்கள் திமுகவின் பெரும்புள்ளிகள்? ஸோ அதை பற்றின இது யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, பெரும்புள்ளி அப்படின்றதை பற்றியும் என்ன காரணன்றதை பற்றியும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலியில். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமது அரசியல் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவுக்கு ஒரு சோகமான திமுக ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவோட பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. பல்வேறு சர்ச்சையில் சிக்கி அதில் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, ராசா, இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள், பெரும்புள்ளிகள், முக்கிய பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு வந்துட்டுருக்க நிலையில் அந்த வரிசையில் தற்போது சற்று முன்பு அமலாக்கத்துறை வீடு புகுந்து அதிரடியாக சோதனை போட்டு அவரை அமலாக்கத்துறை தூக்கியிருக்காங்க. அவருக்கு வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திட்டாங்க. யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி, பெரும்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேற யாரும் இல்லைங்க, திமுகவின் முதல்வர் ஸ்டாலினோட அண்ணன் அமைச்சராக இருக்கும் துரைமுருகனை தான் அமலாக்கத்துறை வீடு புகுந்து அடித்து இழுத்து சென்றிருக்காங்க. என்ன காரணம், எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 60,000 கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அவரை அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி அந்த 60,000 கோடியுமே முடக்கியிருக்காங்க. அவரையுமே அடித்து இழுத்து சென்றிருக்காங்க. இந்த 60,000 கோடி யாருடைய பணம், எதற்காக இங்கே வந்தது, யாருக்கு சொந்தமான பணம் அப்படின்றத அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேட்க இந்த அமைச்சர் துரைமுருகன் திக்குமுக்க பதில் சொல்ல அவரை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அவர்களுடைய கோட்டைக்கு. ஸோ இந்த காரணத்தால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார், உறைந்தும் போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த 60,000 கோடி பணத்திற்கும் இவருக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறாதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது உண்மை தகவலா இல்லை பொய்யான தகவலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உண்மை தகவல் மட்டுமே. ஸோ 60,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து விவாதிப்போம். தேங்க்யூ.